இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டரோட தாங்க போகிறோம். ஓனர் ரொம்ப நாள் கழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு கூப்பிட்ருக்காரு. நம்ம ஓட்ட போது பார்த்திங்கன்னா, அந்த பச்சை கலர் வண்டி டியூட்ஸ் ஃபேர்னு சொல்லிட்டு சாமி வண்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு நல்லா கிளைமேட்டு. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபீல்டுக்கு போனால் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஓனர் ஒரு இடம் சொன்னார். அந்த இடம் போனால் கடைசியில் இந்த வீட்டில் ஆளே இல்லை. அப்புறம் வேறு வழியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போயிட்டு ரிட்டன் திரும்பி அப்புறம் வேறு ரூட்டில் கிளம்பி வண்டி திருப்பிட்டு போயிட்டேங்க. ரொம்ப நாளாக ஓட்டாமல் போட்டிருந்த காடாட்டுருக்கு. ரொம்ப பில்லு காடுங்க. அப்புறம் டிராக்டரில் மட்டும் ஒரு சால் மட்டும் ஓட்டி விட்டு சோளம் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணிடுவாங்கன்ட்டு அது ஓட்டுறதுக்கு ஒரு போனேங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கல் கட்டச்சுன்னு வச்சுங்களேன், எடுத்து போட்டுருணும். ஏன்னா ரொட்டேட்டரில் வந்து பேரிங்கு உள்ள சாஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து டேமேஜ் ஆகுங்க. அதெல்லாம் கட் ஆகாமல் இருக்கும். ஜாயிண்ட் போல்டு இந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கணும்னா அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு ஓட்டணும். மழை பெஞ்சதுங்க முன்னாடி நாள், ஆனால் இன்னும் காஞ்சி போன காடுனால கரெக்டாக இருந்துச்சுங்க பதம் ஓட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஓட்டி முடிச்சுட்டு அரை மணி நேரம் தாங்க ஓட்டிட்டு அப்புறம் வேறு காட்டுக்கு போயிட்டேங்க. ஒரு 4-5 காடு ஓட்டணும் இன்றைக்கி. 4 காடு ஓட்டணும் இன்றைக்கி. ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஈரத்துக்கு நல்லா பொதுன்னு நல்லா வந்துச்சுங்க. பில்லு தான் ரொம்ப அதிகமாக போச்சு. ஆனால் எங்கே ஓட்டணும் அந்த கொக்கு மட்டும் எப்படி தான் வருதோ கரெக்டாக வந்துடுதுங்க. பார்த்துட்டு கரெக்டாக வந்துடுது. அவ்வளோதாங்க, ஓட்டி முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வேறு கட்டு கிளம்பிட்டோம். கூட கொக்கும் வந்துட மாட்டேங்குது நம்ம கூடயே. அவ்வளோதாங்க, அதே ரூட்டில் கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஒருத்தர் என் காடு ஒரு 20 நிமிஷம் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தீவனத்தட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அது ஆல்ரெடி 9 கிலோமீட்டர் ஓட்டி போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரில் ஓட்டவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மண்ணு பொழுது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது ஓட்டிட்டு அப்புறம் அடுத்து மறுபடியும் வேறு ஒருத்தர் சோளம் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் காட்டுக்கு நாங்கள் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனால் அங்கே ஏதோ தடம் பிரச்சனையாகிட்டு இருக்குது, இந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஒரு வழியாக ரூட் வழியாக அவங்க காட்டுக்குள்ளேயே தீவனக்காடு வச்சுருந்தாங்க. அந்த தீவனக்காட்டுக்குள்ளேயே விட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்குள்ளேயே விட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு, அது இல்லாமல் களிமண் காடு நம்ம ஓட்டுறது எல்லாமே முக்கால்வாசி களிமண் காடு தாங்க. ஓட்டினா எல்லாம் ஃபுல்லாக ஈரம், ஒரே ஈரம், மண் வேறு பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப இது பெரியவர் தாங்க, வயசானவர் தான். அவருக்கு கிட்டத்தட்ட 60-70 வயசு இருக்கும். அவர் காடு தான் ஓட்ட போனோம். இந்த மாதிரி பாருங்கள், 2 பக்கமும் தென்னை மரம், வாழை மரம் எதுவுமே இடிக்காமல் எந்த மரத்தையும் நம்ம டேமேஜ் பண்ணாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போயாச்சுங்க. போயிட்டு அப்புறம் சோளத்தை விசிறிவிட்டு இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஓடிச்சிங்க. ரொம்ப ஈரம், ஒரு சைடு மட்டும் ஈரம். அதுக்கப்புறம் ஓட்டி விட்டு அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க.